பல விரும்பிகளுக்கு வணக்கம். கடிகாரம் உணர்த்தும் உண்மை. கடிகாரம் முதலாக 15ஆம் நூற்றாண்டு 1656ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் கியூ ஜென்ஸ் என்பவரால் பெண்டலத்துடன் கூடிய கடிகாரம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக 1675ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் கியூ ஜென்ஸ் மற்றும் ராபர்ட் ஹூக் என்பவரால் ஸ்பிரிங் உதவியுடன் கடிகாரமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக 1840இல் மின்சக்தி பேட்டரியுடனும் அடுத்ததாக 1980இல் வோல்ட்ஸ் கடிகாரங்களும் நடைமுறைக்கு வந்து அணுசக்தி கடிகாரமானது தற்பொழுது நடைமுறையில் இருந்து வருகின்றன. அப்படிப்பட்ட கடிகாரம் அனைத்து விளம்பர கடைகளிலும் நம்ம பார்த்துட்டோம்னா 10க்கு 10 அப்படின்ற ஒரு வச்சுருப்பாங்க. அப்படி எதுக்கு 10க்கு 10 வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே அது இருக்குது. அப்படிப்பட்ட 10க்கு 10 அப்படி வச்சிருக்கிறாங்க எதுக்குன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச கடிகார தினமானது அக்டோபர் அதாவது 10வது மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்பட்டதாகவும், இரண்டாவது காரணமாக விக்ட்ரி அதாவது வெற்றியை நிரூபிக்கக்கூடியது இப்படி வி வடிவில் இருக்கிறதுனாலையும், மூன்றாவதாக தயாரிப்பு நிறுவனம் யாரெல்லாம் ஒரு கடிகாரத்தை தயாரிக்கிறாங்களோ 12க்கு கீழே அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் வர்றதுனால அந்த 10க்கு 10ன்ற அந்த ஒரு எல்லா கடைகளிலும் வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடிகாரம் நமக்கு சொல்வது என்ன? நேரத்தை காட்டும் கடிகாரம் கடந்த வினாடிகள் எப்பொழுதும் திரும்ப வரப்போவதில்லை. அதுபோல தான் நம் வாழ்க்கையும் கடந்த வினாடிகள் திரும்ப வராது என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன. அதுபோல நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரம் சுற்றுவதை பார், ஓடுவது முள் அல்ல உனது வாழ்க்கை என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றன. ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடங்களிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது கடிகாரம். அதுபோல் நாமும் ஓய்வின்றி உழைத்தால் கட்டாயம் உயர்வு நிச்சயம் என்பதை கடிகாரம் நமக்கு சொல்லாமல் சொல்கிறது என்பதுதான் உண்மை. நன்றி. எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி.